மாதிரி காணோம். கொஞ்ச நேரம் நிப்போம்க்கா. இன்னும் மடியாவல. வருவாங்க எவனா மாட்டாமல வருவான். அங்க பாரு ஏதோ ஒரு ஆள் படுத்திருக்கிற மாதிரி ஒரு தமிழ் பிள்ளை. எங்கடி? அங்க பாருங்க ஒரு தமிழ் பிள்ளை தீயாங்கிட்ட. ஆமாடி, யாரு இது? பாக்க தமிழ் பிள்ளை மாதிரியே இருக்குது. ஏமா ஏஞ்சிரி, ஏன் இங்க வந்து படுத்து கிடக்குற? எப்படி? ஐயோ மூஞ்செல்லாம் அப்படி வீங்கி போய் கிடக்கு. பார்க்க புள்ளத்தாச்சி மாதிரி வேற இருக்கு. மே வீட்டுல எதுவும் சண்டை கிட்ட போட்டுட்டு வந்துட்டியா? ஐயோ இப்ப என்ன பண்றது நானு? ஏய், நீ வரியா இல்லையா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் நீ போ தொலை. ஐயோ பார்க்கவே பரிதாபமா இருக்கு. மே ஐயோ இந்த பிள்ளை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. பேசாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். மீ சாப்பிடு. நாளைக்கு என் பொழப்பும் போச்சு. சாப்பிடு. ஐயோ இந்த தண்ணி குடி. ஆமா நீ எங்க இருந்து வர? ஏண்டி எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன்? என்ன தென்னாவட்டா படுத்திருக்க? வா ஏன்றி ஏன்றி வா வா வா. காலையில உன்கிட்ட காசு கேட்டனா? எங்க காசு? என்கிட்ட காசு இல்ல. தான் நீங்க சம்பளப்படுத்த மொத்தமா எடுத்துட்டு போனீங்க. மறுபடியும் காசுதான். நான் எங்க போவேன்? என்கிட்ட காசு என் தாலிய கூட நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. ஒரு கயிறு தான் போட்டிருக்கிறேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வீட்டு வேலை மட்டும் செஞ்சா காசு எப்படி பார்த்தோம் சொல்லு? காசு எப்படி பார்த்தோம்? என்ன ஐடியா கொடுப்பா ஐடியா? காசு வரும். அழகா தான் இருக்கு. வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு ஆம்பளைங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னு வச்சுக்கோங்க, காசு நிறையா கிடைக்கும். படிச்சிருக்குதான் நீ? ஏன்டி உனக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் மேலே கை வைக்கிறியா? மாவள அடிக்க சத்தாடி. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாவணும், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? என்ன ஜெய் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கே தெரியும் தானே உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கிறேன்னு. நீங்க இப்பவே சொல்லுங்க, எங்க அப்பாவை நான் விட்டுட்டு வரதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா நீ சந்தோஷமா வச்சுக்குவீங்க. கண்டிப்பா. என் அப்பா எனக்கு எந்த குறையும் வைக்கலையே. அப்பா நல்லது தான் சொல்றேன், கொஞ்சம் நில்லு. நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. நான் அவரை தான் காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு, எனக்காக எதுவும் செய்வாரு. இனிமே அவர் தான் எனக்கு எல்லாம். என் வாழ்க்கை முடிவெடுக்கிற உரிமை
எனக்கு இருக்கு. No one can question me. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நில்லுமா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அவரு உன் மேல உயிரே வச்சிருக்காரு. இந்த அப்பாவோட உன் மேல உயிரை வைக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் வந்துட்டான். இந்த அப்பா கிட்ட உன் ரைட்ஸை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. பாருமா, உங்க அம்மா இறந்த பிறகு அந்த குறையே தெரியாம உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சனே. இன்னும் பேசுவமா? இன்னும் பேசுவ? ஏமா, இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாருமா இருக்கா? என் சொத்து, என் பிசினஸ், இவ்வளவு பெரிய வீடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் எனக்கு பிறகு உனக்கு தானே. உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? ஓகே, இதெல்லாம் வேணாம், அவன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சேனா தாராளம் போ. ஓகே, உங்க சொத்து, இவ்வளவு பெரிய வீடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு அவர் மட்டுமே போதும். வரேன். என்னோட இந்த அவசர முடிவால எல்லோருக்கும் கஷ்டம். இனிமே நான் உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அந்த மாதிரி செய்ய மாட்டேன். சரி விடு விடு. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். ஆசை வந்தா கண்ணே மணியே எல்லாம் நீதான் என் உலகம்னு சொல்லி பேசுவானுங்க. அப்புறம் கடைசியா இதோ இப்படித்தான் விட்டுட்டு போயிடுவானுங்க. நான் பார்க்காத ஆம்பளைங்களா? உண்மைதான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். முடிஞ்சு போனதை நினைச்சு நீ இன்னும் ஏன் அழுந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? கண்ணை தொடச்சிட்டு நம்ம வேலையை நம்ம போய் பார்க்க வேண்டியதுதான். 5க்கு 10க்கு சேர்த்துக்கு நான் முட்டை வியாபாரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. 50 வெள்ளி முடியனா வா, இல்லைன்னா வேற ஆளை பார்த்துக்க. ஓகேயா? சரி சரி, 8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வந்துரு. ஏய் நில்லு நில்லு நில்லு, ஒண்டி தானே வர. இந்த 4-5 பேரோட வந்துடாது தெரியுதா? அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போனை வை. எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் வீணா போனவனுங்க. ஐயோ, இவனுக்கு டென்ஷன் தான் வருது நம்மளுக்கு. அக்கா. என்னது அக்காவா? காசா படமா? கூப்பிட்டா கூப்பிட்டு போ. உங்க ஃபேமிலியா? எல்லாம் இருந்தாங்க. நான் இப்படித்தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் என்ன மொத்தமா விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஏன் போயிட்டாங்கன்னா, எனக்கும் மனசாட்சி இருக்குன்றது அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு, நான் இப்படி ஆவனது காரணம் நான் செஞ்ச தப்பு இல்லை. அக்கா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? என்ன வேலையா? எல்லாம் நல்ல வேலை தான். புரியலையா? டெய்லி வருமானம், ஆம்பளைங்களை சந்தோஷப்படுத்துற வேலை. ஆம்பளைங்க எங்க கூப்பிட்டாலும் போவேன். ஏங்க அப்படி? ஏங்க அப்படின்னா, எவன் எனக்கு வேலை கொடுத்தான்? எனக்கும் பசிக்கும்ல. எனக்கு வேற வழி இல்லாம டிரான்செக்சுவல் பண்ணி இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அக்கா, நான் வரேன்க்கா. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. வரேன். கல்பனா நில்லு. இப்படி எங்க போற? அது என் புருஷனை இந்த வேலை செய்ய சொன்னால்தான் நான் ஒரு விட்டுட்டே வந்தேன். இது வாழ்க்கை இல்ல, இதுல எனக்கு பழக்கமும் இல்ல. எனக்கு மட்டும் என்ன இதுல பழக்கமா இருக்கு?
காசு கிடைக்குது போறேன். காசு கிடைச்சா எது வேணாலும் செய்யலான்னு இல்லையே. நீங்க செய்யற தொழில் எனக்கு பிடிக்கல. இது ஒரு வாழ்க்கையே இல்ல. வேலை கிடைக்கலன்னு சொல்றீங்களே, ஏன் அந்த வேலையை நீங்களே உருவாக்கிக்கிட்டா என்ன? என்ன பிசினஸ் செய்ய சொல்றியா? உங்க அப்பா பெரிய பில்லியனரு, எங்க அப்பா பெரிய மில்லியனரு. 2 அப்பாவும் சேர்ந்து கட்டு காசா சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து கார் ஷோரூம் திறக்க. நீங்க இந்த மாதிரி இருக்கறனாலதான் இந்த சமுதாயம் உங்களுக்கு தப்பா பார்க்குது, தப்பா நினைக்குது. முன்னுக்கு வரணும்னா, காசு சம்பாதிக்கணும்னா ஒரு ஒரு சின்ன தொழில் செஞ்சு கூட முன்னுக்கு வரலாம். தப்பான தொழில் செஞ்சுதான் முன்னுக்கு வரணும்னு இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. அஞ்சு முழம் பூ கொடுங்க. 5 முழம் பூ எவ்வளோங்க? 2 வழிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. சரி.